மனிதனுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அவனை யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுங்க. ஒரு 7 ஸ்டெப் டு டெவலப் யுவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மக்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். இந்த நெகட்டிவாக இருக்கிறவங்கள கிட்ட கூட வச்சுக்க மாட்டாங்க. வேணும்னா பேசுவாங்க, காசிப் பேசுகிறதுக்காக பக்கத்தில் வச்சுப்பாங்க. பட் ஆனால் அவங்க கூட எப்போவுமே சரி ஜேர்னி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும். என்னால் இது முடியும், நீயும் பண்ணலாமா, உன்னாலேயும் முடியும், அந்த பாசிட்டிவை பகிர்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூடும் மக்களுக்கு பிடிக்கும். உன்னால் முடியும், ட்ரை பண்ணி பாரு, பரவாயில்ல, என்னப்பா இதில் நடந்துட போகுது, பெருசாக ஒன்றும் ஆகாது, இதிலிருந்து இது ஒரு வேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதிலிருந்து நீ ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற நபர்களை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எப்போவுமே நெகட்டிவான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கவங்கள வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? ரொம்ப ரேர் தான், கஷ்டம். பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். அப்படி நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் படிக்கட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த நன்றி உணர்வு அப்படின்றது இருக்கணுங்க. முதல்ல நன்றி மறவாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி மறவாமல் இருப்பதுன்னா, நீங்கள் ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க. அது சின்ன உதவியாக கூட இருக்கட்டும். அந்த சின்ன உதவியை உங்களுடைய டைரியில் நீங்கள் எழுதுங்க. நான் இன்றைக்கி எனக்கு இவர் உதவி பண்ணார், சின்ன உதவி தான் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்குறத விட இதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களோட கைப்பட நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயினில் அது ரிஜிஸ்டர்ட் ஆகும். எழுதுகிற விஷயம் உங்களுடைய பிரெயினில் ரிஜிஸ்டர்ட் ஆகி அப்படியே இது உங்களை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணம், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது படிக்கட்டு, நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை. நீங்கள் நிஜமாலுமே நம்ம நல்லா இருக்கக்குள்ள துன்பம் வரும் வேலையில் சிரிக்கணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுவே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த நேரங்களில் நம்மளால் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக வருத்தப்படுவோம். ஏன் வாய் விட்டு கூட அளவே ஆரம்பிச்சிடுவோம். இது சொல்கிறது ஈஸி, ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் துன்பம் வரும் வேலையில் உங்களை சிரிக்கலாம் சொல்லலை, சிந்திக்க தான் சொல்கிறேன். ஒருவேளை சிந்திங்க அப்படின்றத தான் சிரிங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, எனிவே அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். துன்பம் வரும் வேலையில் நீங்கள் சிந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் இந்த துன்பம் உங்களுக்கு வந்துச்சு, ஏன் இந்த நஷ்டம் நமக்கு ஏற்பட்டது, இந்த நஷ்டம் நம்ம செஞ்ச தவறுனாலையா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செஞ்ச தவறுனால ஏற்பட்டுச்சா அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு யோசிக்கணும். நீங்கள் தயவு செய்து அதுலேயே நீங்கள் ஃபெட்டப் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. மூணாவது விஷயம், மற்றவங்க கிட்ட பேசக்கொள்கிற எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக தாங்க பேசணும். அதாவது இது முடியாது, இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மையாலுமே அவங்களால அது முடியாது, செய்யாதன்னா நீ ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு. ஒருவேளை இதில் நீ தோல்வி அடைஞ்சாலும் நீ கவலைப்படாத, இந்த தோல்வியிலேருந்து நீ நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும். நீ ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாரு, உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுங்க. இங்கே யாரும் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு கயிறு போட்டு கட்ட போகிறது கிடையாது, முடியாத விஷயம் அப்படின்றத. இங்கே மனிதர்களால் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாதுங்க. மனிதர்களால் இயலக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அது இன்றளவும் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மனிதர் ஒரு சாதனையை படைச்சிருக்காங்கன்னா அப்போ அதே சாதனையை இன்னொரு மனிதனால் படைக்க முடியும்ல. அப்போ அந்த ஒரு ஹோப் நமக்கு இருக்கணும்ல. அதுபோன்று யார் உங்களிடம் பேசினாலும் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் விஷயங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நாலாவது படிக்கட்டு, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னா நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கணும், நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நம்ம ஒபிசிட்டியாக இருக்கோம், ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்றது டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உங்களை பார்த்த உடனே அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது மற்றவங்களுக்கு வரணும். அந்த ஆரான்றது உங்கள் கூட கனெக்ட் ஆகணும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பாசிட்டிவான விஷயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் பர்சனாக மாறுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆராவை உங்கள்கிட்ட எல்லாராலையுமே பார்க்க முடியுங்க.
நல்லா வந்துட்டு நீங்கள் பெரிய பாடி பில்டராக இருக்கணும், மசில்ஸ்லாம் பயங்கர பெருசாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ஃபிட்னஸான பர்சனாக இருந்தாலே போதும். ஒரு பேசிக் ஃபிட்னஸ், ரொம்ப பெருசாக தொப்பை இல்லாமல், ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு கை பெருசாக இல்லாமல், ரொம்ப மீடியமான சைஸோட ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பார்க்கக்குள்ள ஒரு ஆரோக்கியமான பர்சன் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். 5வது படிக்கட்டு, நீங்கள் மற்றவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. மற்றவங்கள நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சிட்டாலே நீங்கள் பாசிட்டிவ் பர்சன்லேருந்து நீங்கள் நெகட்டிவ் பர்சனுக்கு போயிடுவீங்க. ஏன்னா பாசிட்டிவ் பர்சன் என்றைக்குமே மற்றவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது தளபதி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், நீ வாழவே கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல, அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டுறது தான் அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இது மூவி டைலாக்காக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு உண்மையான டைலாக்குங்க. நம்ம எப்படி வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு சொன்னதை சொன்னோம், நீ வந்துட்டு ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறது கிடையாது. நீ ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு, நீ ஜெயிச்சுன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க, இவன்லாம் எனக்கு அப்பயே தெரியும், நல்ல டேலண்ட் பர்சன், இவன் பயங்கரமாக வருவான் அப்படின்னு தட்டி கொடுப்பாங்க அப்போல்லாம். அப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சன்னா நீங்கள் வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. இவனை பழி வாங்கிறதுக்காகவே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட்லேயும் நீங்கள் உள்ளே போகவே கூடாது. நீங்கள் உங்களுடைய செயலை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடணும், அவங்கள வந்துட்டு என்ன தப்பு செஞ்சாலும் உங்களை என்ன பண்ணாலும் மன்னிச்சிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் அந்த ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல வரல. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்கள்ல, அதை நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை நடந்துச்சா, சரி ஓகே, அவனுக்கு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, இன்னிலிருந்து அவங்க கூட நான் பேசுறது கிடையாது, அவன் வேலையை பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? அவன் அன்னைக்கு அந்த பிரச்சனை பண்ணாலும் இவனை ஏதாவது பண்ணி அவன்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வரக்கூடாது. 6வது படிக்கட்டு, ஒரு மகன் தன்னுடைய தாய்கிட்ட போய் கேட்குறான், இது போல் அம்மா இந்த செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தன் தாய் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு முட்டுக்கட்டு போடுவாங்களா? அதெல்லாம் பண்ணாத, வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? நீ பண்ணுக்கண்ணா அப்படிம்பாங்க. நீ பண்ணுக்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கேன், என்னால் என்ன முடியுமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லி, இது போன்று பாசிட்டிவ் எண்ணம் இருக்கக்கூடிய மனிதர்களை உங்களை சுற்றியும் வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் எண்ணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னா அப்போல உங்களுடைய சிந்தனைகள் அப்படின்றதும் இந்த பாசிட்டிவை நோக்கி தான் ஓடுமோ தவிர நெகட்டிவை நோக்கி ஓடவே ஓடாது. 7வது படிக்கட்டு, இறுதியான படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, உங்களை நீங்கள் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக செல்ஃப் மோட்டிவேஷ்னல் அப்படின்றத கேளுங்க. செல்ஃப் மோட்டிவேஷ்னல் புக்கை படிங்க, இல்லை செல்ஃப் மோட்டிவேஷ்னல் வந்துட்டு ஆடியோவை கேளுங்க. இல்லை யூடியூப்பில் நம்ம சேனல் எம்எஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம நிறைய மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. இன்னும் எக்கச்சக்கமான சேனல்ஸ் எல்லாம் இது போன்ற வீடியோக்களை மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, அது எல்லாத்தையுமே கேளுங்க. இந்த செல்ஃப் மோட்டிவேஷ்னல் அப்படின்றது உங்களை க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மோட்டிவேட் ஒவ்வொரு 24 ஹவருக்கும் நீங்கள் மோட்டிவேட் ஆகிட்டே இருப்பீங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே. நீங்கள் காலையில் எப்படி தொடங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அன்றைய நாள் நடக்குது. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே மோட்டிவேஷனலுக்கான ஏதாவது ஒரு ஸ்பீச்சை கேளுங்க, கண்டிப்பாக அன்றைய நாள் ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகும். ஸோ கண்டிப்பாக இந்த 7 விஷயமாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில்